ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம எக் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. கல் கொஞ்சம் ஹீட்டான உடனே 2-3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 முட்டை வேக வச்சுருக்கேன். அதுக்கான அளவு தான் சொல்கிறேன். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு ஒரு வாட்டி நல்லா கலரிக்கோங்க. கலரிட்டு ஒரு பக்கம் வச்சுருங்க. அடுத்து நம்ம கருவேப்பிலை எடுத்துக்கலாம். முதல்ல எண்ணெயில் கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம கலந்து வச்சுருக்க மிளகுத்தூள், உப்பு அதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு வாட்டி கலரிக்கோங்க. அடுப்பை ஃபுல் சிம்லே வச்சுக்கோங்க. ஒரு வாட்டி கலரிட்டு நான் இன்றைக்கி 2 முட்டை வேக வச்சுருக்கேன். அதை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். முட்டை எப்படி நல்லா சாஃப்டாகவும் மஞ்சள் கரு எப்படி நல்லா மஞ்சள் நிறத்தோட நல்லா டேஸ்ட்டாக எப்படி பண்ணணும்னு இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துக்கோங்க. பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. முட்டையை இப்போ திருப்பி விட்டுக்கோங்க. நம்ம தோசை கரண்டியில் எடுக்க முடியாது, ஏன்னா முட்டை வளவளப்பாக இருக்கிறதுனால எடுக்க வராது அவ்வளோவா. அதனால் ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க. நீங்கள் உடனே திருப்பி போடணும். நீங்கள் கொஞ்ச நேரம் கேப் போட்டு திருப்பி போட்டிங்கன்னா முட்டை ஒரு மாதிரி கோல்டன் கலரில் மாறிடும். அது கொஞ்ச நேரம் கழித்து ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம முட்டையை திருப்பி போட்டுக்கினே இருக்கணும். மிளகுத்தூள் நல்லா முட்டையில் படிகிற அளவுக்கு நம்ம திருப்பி போட்டுக்கினே இருக்கணும். ஒரு 2 நிமிஷம் நீங்கள் இந்த மாதிரி திருப்பி போட்டால் போதும். மிளகுத்தூள் வீட்டில் எப்படி அரைக்கணுன்றது வீடியோவும் நான் போட்டிருக்கேன். அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க உங்களுக்கு வேணும்னா. வீட்டில் நம்ம அரைச்சி செய்கிற மிளகுத்தூள் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் கடையில் வாங்கி சாப்பிட்ருக்கேன், ஆனால் அது நல்லா இல்லை. வீட்டில் அரைக்கிற மிளகுத்தூள் டேஸ்ட் தான் நல்லாயிருக்கு. ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாக தான் இருக்கும். அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது முட்டையை ஒரு கிண்ணத்தில் மாற்றிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பெப்பர் முட்டை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இன்றைக்கே கடைக்கு போகிறீங்க, நான் சொன்னதெல்லாம் செய்கிறீங்க, டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.